الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال تبارك وتعالى وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகருவதோடு இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் மனித சமுதாயத்துக்கெல்லாம் நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடைசி நபியாக இவ்வையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறையில்லமா மாளிகையில் நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டுள்ளனவோ அவைகளை குறுகிய கால வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல பல அமாலுகளை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய புது வருடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற முஹர்ரம் மாதத்திலே
ஹிஜ்ரி 1447 ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எல்லா சமூகங்களுக்கும் அவரவர்களுக்கென்று நாட்காட்டி ஒரு கலண்டர் முறை இருப்பது போன்று இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கும் ஒரு கலண்டர் முறை அழகான முறையிலே அமைத்து தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலண்டர் முறை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான, இஸ்லாமியர்களுக்கென்றே இருக்கக்கூடிய இந்த கலண்டர் முறை, இந்த நாட்காட்டி, இந்த காலத்தை குறிக்கக்கூடிய இந்த அழகான திட்டம், இது நம்மிலே பல பேர்களுக்கு தெரியாமலும் இந்த விடயத்தின் பக்கம் கரிசனை கொள்ளாதவர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய ஏதாவது வைபவங்கள், ஏதாவது நிகழ்வுகள் வரும் பொழுதெல்லாம் ஆங்கில திகதியை, ஆங்கில கணக்குப்படிக்கு நாம் எல்லாம் எழுதி வைத்து விடுவோம் தவறாமல். ஆனால் இஸ்லாமியர்களினுடைய ஹிஜ்ரி ஆண்டு இது எத்தனையாவது ஆண்டிலே நடைபெறுகிறது, எந்த மாதத்திலே நடைபெறுகிறது, எத்தனையாவது பிறையிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை இஸ்லாமியர்களாகிய நாம் கண்டுகொள்வதும் இல்லை, கணக்கெடுப்பதும் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி ஆங்கில கணக்கு இன்று அழகான முறையிலே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இந்த கலண்டர் முறை பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இதே மாதிரி முஸ்லிம்களாகிய எங்களினுடைய இந்த ஹிஜ்ரி, இந்த கலண்டர் முறை, அதாவது இது அமுல்படுத்தப்பட வேண்டும், இது எங்களால் உதாசீனம் செய்யப்படக்கூடாது என்ற விடயத்தை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி நாட்காட்டி, இஸ்லாமியர்களுடைய இந்த ஹிஜ்ரி நாட்காட்டி எங்கிருந்து ஆரம்பமானது, இதை உருவாக்கியவர்கள் யார், எதை வைத்து உருவாக்கினார்கள் என்ற விடயத்தை இஸ்லாமியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவர்களுடைய வஃபாத்து நிகழ்ந்த சமயத்தில் அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய முதலாவது ஹலீஃபா. அவர்களுடைய காலம் முடிவடைந்து ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். இந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று, முஸ்லிம்களுக்கென்ற ஒரு நாட்காட்டி, ஒரு கலண்டர் முறை அமைய பெற வேண்டும். அதனுடைய தேவைப்பாடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே உணரப்பட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். நல்ல அறிவுள்ள, நல்ல நுணுக்கமுள்ள சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு கலண்டர் முறை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்கள் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதாவது முஸ்லிம்களினுடைய இந்த நாட்காட்டியை எங்கிருந்து ஆரம்பிப்பது, எந்த வருடத்தில் இருந்து ஆரம்பிப்பது என்கின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியிலே சில சஹாபாக்கள் சொன்னார்கள், எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த ஆண்டை வைத்து முஸ்லிம்களினுடைய அந்த நாட்காட்டியை, கலண்டரை நாம் உருவாக்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்தை வைத்து நாம் எமது நாட்காட்டியை உருவாக்குவோம் என்றார்கள் சில சஹாபாக்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே நபித்துவம் கிடைக்கிறது, நபிப்பட்டம் கிடைக்கிறது. அந்த நபித்துவத்தை கொண்டு, அந்த 40வது வயதை கொண்டு நாம் எம்முடைய இந்த நாட்காட்டியை உருவாக்குவோம் என்றார்கள் சில சஹாபாக்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த வருடம் இருக்கிறதே, அவர்கள் வஃபாத்தாகி அந்த வருடம் இருக்கிறதே, அந்த வருடத்தை கொண்டு எங்களுடைய கலண்டர், எங்களுடைய நாட்காட்டியை நாம் அமைத்துக் கொள்வோம். இப்படி பலரும் பல மஷூராக்களை முன்வைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனையை இறுதியாக முன்வைக்கிறார்கள். சொன்னார்கள், எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த சொந்த மண்ணிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் மதீனா நகரை சென்றடைந்தார்கள் அல்லவா. அந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த நிகழ்வை கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வு, அந்த இடைப்பெற்ற அந்த ஆண்டை கொண்டு எங்களுடைய கலண்டர் முறையை அறிமுகம் செய்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஷூரா, இந்த ஆலோசனை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெருமானாருக்கு மிகவும் கவலையாக இருந்த ஒரு விடயம்தான் தன்னுடைய சொந்த இடம், அந்த சொந்த பூமியில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு மதீனா நகருக்கு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்கின்ற அந்த நிகழ்வு. அதை வைத்து நாம் உருவாக்குவோம் என்றார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது நல்ல யோசனையாக இருக்கிறது, இதை நாம் அமுல்படுத்துவோம் என்று சொல்லி முஸ்லிம்களினுடைய ஹிஜ்ரி நாட்காட்டியை ஹிஜ்ரி என்று அதற்கு பெயரிட்டு அங்கிருந்து அறிமுகம் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த ஆண்டை முதலாவது ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக கணக்கிட்டு அங்கே அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி நாட்காட்டியை அறிமுகம் செய்தவர்கள், எமக்கு தந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்கள், பல நிகழ்வுகள் நடந்திருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள், மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள், தாயிஃபுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள், பல யுத்தங்களிலே கலந்து கொண்டார்கள். பத்ருடைய யுத்தம் இஸ்லாத்திலே முதலாவது நடந்த யுத்தம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே இடம்பெற்ற அந்த யுத்தம், இப்படி பல நிகழ்வுகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருந்தும் கூட ஏன் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து முஸ்லிம்களினுடைய நாட்காட்டி கலண்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? இதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய பார்வையில் ஹிஜ்ரத் என்கின்ற அந்த நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் பார்த்தாலும் அது ஒரு மிகவும் கவலையான, மிகவும் கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். பெருமானார் அந்த சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டு மதீனா நகரை சென்றடைந்த அந்த நிகழ்வு அடிக்கடி இந்த பூமியிலே பேசப்பட வேண்டும், பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை வைத்து இஸ்லாமியர்களினுடைய கலண்டர் முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. அப்படி என்ன ஹிஜ்ரத்தில் நடந்தது? கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் குறைஷி குஃபாறுகளால் பல்வேறுபட்ட இன்னல்கள், தொல்லைகள் கொடுக்கப்பட்ட ஒரு காலம். இஸ்லாத்துக்கு போகக்கூடிய மக்களை, இஸ்லாத்துக்குள்ளே நுழையக்கூடிய மக்களை, சஹாபாக்களை கண்ட இடங்களிலெல்லாம் துன்புறுத்தக்கூடிய, வேதனை செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல் அந்த மக்கமா நகரிலே காணப்பட்டது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லும்படியாக முதலாவது 2 ஹிஜ்ரத்துகள் முஸ்லிம் அதாவது இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஹிஜ்ரத்துகள். முதலாவது ஹிஜ்ரத் எத்தியோப்பியா என்கின்ற அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஏன்? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் மதீனாவிலே துன்புறுத்தல், தொல்லைகள் தாங்க முடியவில்லை. பெருமானார் சொன்னார்கள், கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் ஹபஷா எத்தியோப்பியாவுக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு நல்ல ஒரு மன்னர் இருக்கிறார், நல்ல ஒரு மன்னர் இருக்கிறார், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு மன்னர் இருக்கக்கூடிய அந்த பூமியிலே நீங்கள் சென்று வாழுங்கள், இஸ்லாத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி ஆரம்பமாக சஹாபாக்கள் சில பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷா எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் ஆரம்ப ஹிஜ்ரத். இதை வரலாற்றிலே சொல்லுவார்கள், இலா தாரில்
இலா தாரில் அம்னி இலா தாரில் அம் இலா தாரில், அதாவது பயங்கரமான ஒரு சூழல் இருந்த அந்த மக்கமா நகரில் இருந்து பயமற்ற ஒரு சூழலுக்கு, இலா தாரில் ஹௌஃபி இலா தாரில் அம்ன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த, அவர்களுடைய இந்த காலத்திலே நடந்த இந்த ஹிஜ்ரத் எப்படி கணிக்கப்படுகிறது என்றால், மக்கமா நகரிலே இருந்த அந்த துன்புறுத்தல் வேதனைகளை சஹாபாக்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் வேதனையும் துன்பமும் இல்லாத ஒரு பகுதியை தேடி அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இது முதலாவது ஹிஜ்ரத். இரண்டாவது ஹிஜ்ரத்து தான் வரலாற்றிலே பேசப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே சஹாபாக்களோடு அந்த மதீனா நகரை சென்றடைந்த அந்த ஹிஜ்ரத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் என்றால், பெரும் ஒரு சரித்திரம் சுருக்கமாக இந்த ஹுத்பாவுக்குள்ளே நான் முடிக்கலாம் என நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். குறைஷ் குஃபாரிகள் பார்க்கிறார்கள், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு, எங்களுடைய மார்க்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாளுக்கு நாள் அந்த தோழர்கள் அங்கிருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படி நுழையக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் பெருமானாருடைய கட்டளைக்கு இணங்க மதீனா நகரிலே போய் குடியேறக்கூடிய ஒரு காட்சியையும் அங்கிருந்த குறைஷ் குஃபாரிகள் அவதானிக்கிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது, ஒரு கூட்டம், ஒரு சபை கூட்டப்படுகிறது. தாருன் நதுவா என்கின்ற அந்த இடத்திலே அந்த சபை கூட்டப்படுகிறது. பெரும் பெரும் குறைஷ் குஃபாரிகள் ஒன்று சேர்ந்து பேசிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் பெருமானாருடைய அந்த மார்க்கத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் பயமற்ற பூமியாகிய அந்த மதீனா நகரை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் இப்படியே போய்கொண்டிருப்பார்களாக இருந்தால் மதீனா நகரிலே பெரும் ஒரு கூட்டம், இஸ்லாமியர்கள் என்கின்ற பெரும் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் அது எங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையிலே ஆபத்தாக அமைந்துவிடும் என்ற விடயத்தை அபூ ஜஹல் என்கின்ற அந்த தலைவன் முன்வைத்து ஒரு ஆலோசனையை செய்கிறான். என்ன செய்யலாம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல யோசனைகள், பல மஷூராக்களை ஒவ்வொருத்தரும் வைக்கிறார்கள். இறுதியாக ஒரு மஷூரா எடுத்துக் கொள்ளப்படுகிறது. என்ன? பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவதுதான் இதற்கான ஒரே தீர்வு. இதற்காக என்ன செய்யலாம் யோசிக்கிறார்கள், மஷூரா செய்கிறார்கள். அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படுகிறது, இங்கே மக்கமா நகரில் உள்ள எல்லா கபீலாக்கள், எல்லா கோத்திரங்களிலும் இருக்கக்கூடிய, அதாவது கம்பீரமான குடும்பங்களைச் சேர்ந்த, அதாவது கம்பீரம் மிக்க வாலிபர்களை நாம் தேர்ந்தெடுத்து வைப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிபன் என்ற விகிதத்தில் நாம் தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் கூர்மையான வாளை கொடுப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலிபர்கள் திடகாத்திரம் மிக்கவர்கள். அவர்களுடைய கையிலே வாள் கொடுக்கப்பட்டால் ஒரே பாய்ச்சலாக அவர்கள் அனைவர்களும் பாய்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதையை, அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும், தலையை எடுக்க வேண்டும் என்கின்ற மஷூரா இறுதியாக அங்கே முடிவு செய்யப்படுகிறது. இதை எப்படி செய்து கொள்ளலாம், எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று மஷூரா செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக, அதாவது இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே தூங்கி, இரவினுடைய ஆரம்ப பகுதி இஷா தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே தூங்கக்கூடிய வளமை உள்ளவர்கள். அதே போன்று நடுநிசையிலே எழுந்து அல்லாஹ்வை இபாதத்து செய்யக்கூடிய, மஸ்ஜிதின் பக்கம் செல்லக்கூடிய அந்த வளமை கொண்டவர்கள். இதை சாதகமாக பயன்படுத்தினார்கள். அங்கிருந்த வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, அங்கிருந்த பெரும் குஃபாரிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து, அவர்கள் அனைவர்களினுடைய கையிலும் ஆயுதங்களை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து பெருமானாருடைய வீட்டை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் ஒரு நாள் இரவையில். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு முன்னதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் எனக்கும் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படியாக உத்தரவிடுவான். ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நானும் நீங்களும் வெகு விரைவில் ஒரு பயணம் போக இருக்கிறோம், பயணம் ஒன்று போக வேண்டி இருக்கும், தயாராக இருந்து கொள்ளுங்கள்.
கண்ணியமான சகோதரர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னார், வரலாற்றிலே எழுதப்படுகிறது, பெருமானாரோடு அன்பு கொண்ட இரக்கம் கொண்ட அந்த தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் எப்போது இந்த வார்த்தையை சொன்னார்களோ அவர்கள் அன்றிலிருந்து அவர்களுடைய வீட்டுடைய கதவை மூடவில்லை. என்னுடைய அன்புக்குரியவர், என்னுடைய தோழர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, என்னுடைய வீட்டை நோக்கி வருவார்களே, ஏதோ ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னார்களே, அந்த பயணத்திற்காக வேண்டி வருவார்கள், அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பெருமானார் வருகின்ற பொழுது என்னுடைய வீடு பூட்டப்பட்டிருக்க கூடாது என்ற அடிப்படையிலே திறந்தே வைத்திருந்தார்கள் என்பதாக நாம் வரலாறிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றிரவு சுற்றி வளைப்பதற்கு முன்னால் அன்று முந்திய நாள் பகல் வேளையிலே, அந்த மதிய வேளையிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமானாருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வருகிறது, நபியே நாயகமே, இன்று இரவு நீங்கள் வளமையாக தூங்கக்கூடிய விரிப்பிலே தூங்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் தூங்கக்கூடிய, வளமையாக தூங்கக்கூடிய அந்த விரிப்பில், அந்த உங்களுடைய பெட்டில் தூங்கக்கூடாது. இன்று இரவு உங்களுடைய பயணம் ஆரம்பிக்க வேண்டும், ஹிஜ்ரத் என்கின்ற பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பெரும் ஒரு ஆபத்து வரப்போகிறது என்ற செய்தி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அங்கே பெருமானாருக்கு எத்தி வைக்கப்படுகிறது. முந்திய நாள் அந்த குறைஷிகள் ஒன்று சேர்வதற்கு முந்திய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நடுநிசியிலே முந்திய நாள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அபூபக்கர், என்னுடைய தோழரே, நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்றிரவு நாம் எமது ஊரை விட்டு, எமது சொந்த இந்த இடத்தை விட்டு மதீனா நகரை நோக்கி செல்ல வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் பலவிதமான ஏற்பாடுகளை, ஆயத்தங்களை செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு மேற்கொண்ட ஒரு பயணம், திட்டமிடாமல் மேற்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால், இந்த பிரயாணம் திட்டமிடப்படாமல் இது அமைந்திருக்குமாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி குஃபார்களிடத்திலே மாட்டியிருப்பார்கள், அகப்பட்டிருப்பார்கள். பெருமானார் பெரிய ஒரு பாரிய திட்டம் தீட்டினார்கள். எப்படி இதை, அதாவது மதீனா நகரை சென்றடைவது, கால்நடை வழியாக, கால்நடையாக செல்ல வேண்டும். இப்படி பல திட்டங்களை தீட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவில் இருந்த மதீனா நகருக்கு வளமையாக செல்லக்கூடிய பாதை அல்லாமல், வேறு மாற்று ஒரு பாதையை பெருமானார் தேர்ந்தெடுக்கிறார்கள். வேறு ஒரு பாதையிலே நாம் செல்லுவோம். ஏன்? குஃபார்கள் நாம் தப்பித்திருப்பதை தெரிந்து கொண்டால் இவர் நேரடியாக மதீனா நகருக்குத்தான் சென்றிருப்பார் என்று வளமையாக மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த வழியிலே வந்து விடுவார்கள், வந்து எங்களை பிடித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே பெருமானார் வடக்கு பக்கமாக, மக்காவில் இருந்து வடக்கு பக்கமாக செல்லுகின்ற அந்த வழியை விட்டுவிட்டு மக்காவில் இருந்து தெற்கு பக்கமாக செல்லுகின்ற, மதீனாவுக்கு தெற்கு பக்கமாக செல்லுகின்ற வழியை தேர்ந்தெடுத்தார்கள். போவதற்கு வழி அதாவது வழியை காட்டுவதற்காக வேண்டி, பெருமானாருக்கு வழியை காட்டுவதற்காக வேண்டி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்தவர், நம்பிக்கையான ஒருவர், நம்பிக்கை நிறைந்த ஒருவர், எந்த நேரத்திலும் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டார், நம்பிக்கையோடு உள்ள மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடியவர். கண்ணியமான சகோதரர்களே, இவர் எல்லா பாதைகளையும் அறிந்து வைத்திருந்தவர், அங்கே இருக்கக்கூடிய எல்லா வழிகளினுடைய நுணுக்கங்களையும் தெரிந்து வைத்திருந்தவர். இவரை வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டார்கள். அன்று இரவு சுற்றி வளைக்கப்படுகிறது பெருமானாருடைய வீடு. பெருமானார் அங்கே ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய விருப்பிலே அன்று இரவு தூங்க வைக்கிறார்கள். அங்கே பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதை போன்ற அதே காட்சி, பெருமானார் போற்றி இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை போன்ற அந்த காட்சி ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போற்றிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் அனைவரும் வெளியிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் நடுநிசியிலே வெளியே வருவார்கள் என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியே நாயகமே, உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறுங்கள், உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறுங்கள். வீட்டை சுற்றி குஃபார்கள் இருக்கிறார்கள்.
எப்படி வெளியேறுவது? அல்லாஹ் கட்டளையிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுடைய கதவை திறந்தார்கள். மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய விருப்பிலே படுக்க வைத்து அவர்களை போர்த்தி விட்டு பெருமானார் வீட்டுடைய கதவை திறந்து அவர்கள் ஒரு பிடி மண்ணை அள்ளி அந்த இருந்த குஃபார்களுடைய அந்த தலைகளுக்கு மேலால் தூவி விடுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாமல், பார்ப்பதற்கு விடாமல் அந்த குறைஷி குஃபார்களுடைய முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நாம் ஒரு தடுப்பை, ஒரு சுவரை, ஒரு தடுப்பை நாம் உண்டாக்கினோம் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பெருமானார் வீட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். பெருமானாருடைய உருவம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் அந்த குறைஷி குஃபார்களுக்கு மறைக்கப்படுகிறது. பெருமானார் அவர்களுக்கு முன்னாலேயே வெளிக்கிளம்பி செல்லுகிறார்கள். குஃபார்களுக்கு பெருமானாருடைய தோற்றம் மறைக்கப்பட்டு விட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிறங்கி நேரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய பிரயாண தோழராக அழைத்துக் கொண்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்லக்கூடிய பிரயாணம் மிகவும் பயங்கரமான, உயிருக்கு உத்தரவில்லாத, தன்னுடைய உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்கின்ற அந்த பயத்தோடு செல்லக்கூடிய பிரயாணம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு தன்னுடைய சொந்த பூமி, சொந்த இடம், சொந்த நாட்டை விட்டு இந்த நேரத்தில் நான் துறந்து செல்ல வேண்டிய, ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது, நான் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுகிறேனே என்ற கவலையிலே பெருமானாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வெளிக்கிளம்பி அந்த அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் அவர்கள் வழிகாட்ட இவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் இருந்து 5 மைல் தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சௌர் என்கின்ற அந்த குகையை அடைகிறார்கள். மதீனா நகருக்கு செல்லக்கூடிய அந்த தெற்கு பக்கமாக செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சௌர் குகையை அடைகிறார்கள். பெருமானாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். அங்கே பலவிதமான வரலாற்று நிகழ்வுகளை அங்கே உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவன அந்த மண்ணிலே செல்லக்கூடிய சமயம் பெருமானாருடைய அந்த சஹாபாக்களுடைய கால் தடங்கள் அங்கே பதிந்து விடுமாக இருந்தால் அந்த கால் தடங்களை வைத்து குஃபார்கள் தேடிக்கொள்வார்கள், இவர்கள் இந்த பாதையில் தான் சென்றிருக்கிறார்கள் என்று. எனவே கால் பாதம் படாமல் பெருமானார் குதி காலை ஊன்றியவர்களாக, குதி கால்களை ஊண்டி ஊண்டி பூமியிலே பதித்தவர்களாக, தன்னுடைய பாதத்தினுடைய அடையாளத்தை காட்டாதவர்களாக அங்கே நடந்து சென்று சௌர் குகையை அடைகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சௌர் குகையை அடைந்ததும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குகைக்குள்ளே நீங்கள் முதலாவது செல்ல வேண்டாம், நீங்கள் நுழைய வேண்டாம், நான் நுழைகிறேன். ஏதாவது விஷஜந்துக்கள் இருக்குமோ, ஏதாவது விஷஜந்துக்கள் உங்களை தீண்டி விடுமோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. நான் உள்ளே சென்று அனைத்தையும் துப்புரவு செய்துவிட்டு சொல்லுகிறேன், அதற்கு பின்னால் வாருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரோடு மிகுந்த நேசம் கொண்டவர்கள். அவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். சென்று அங்கே அந்த குகையை துப்புரவு செய்துவிட்டு அங்கிருந்த துவாரங்களை, ஓட்டைகள் எல்லாம் அடைத்துவிட்டு பெருமானாரை அழைக்கிறார்கள், வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகைக்குள்ளே நுழைந்து பெருமானாருக்கு களைப்பு, பெருமானாருடைய கால்களில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த குதி கால்களை ஊண்டி வந்ததன் காரணத்தினால் இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. பெருமானாரை தன்னுடைய மடியிலே அப்படியே வளர்த்தாட்டுகிறார்கள், தூங்க வைக்கிறார்கள். தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சௌர் குகையிலே எல்லா துவாரங்களும் எல்லா ஓட்டைகளும் புடவை துண்டுகளால் மூடப்பட்டிருந்த ஒரு துவாரத்தை மூடுவதற்கு எதுவுமே இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலை வைத்து ஊண்டிக் கொண்டார்கள், மிதித்துக் கொண்டார்கள். ஏதாவது விஷஜந்துக்கள் வந்து விடுமோ அதிலிருந்து என்று பயந்து. சொன்னது போல, நினைத்தது போல பெருமானார் கண்ணை எறிந்து தூங்குகின்ற அந்த நேரத்தில்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த காலை அந்த துவாரத்தில் இருந்து ஏதோ விஷஜந்தி ஒரு பாம்பு தீண்டிக் கொள்கிறது. அந்த பாம்பினுடைய விஷம், அந்த வருத்தம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே ஏற ஏற அவர்களுக்கு வருத்தம் கடினமாக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பது, அதாவது வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த வடிந்த கண்ணீர் துளிகள் பெருமானாருடைய கன்னத்திலே விழுகிறது. அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பவில்லை. பயங்கரமான ஒரு பிரயாணத்திலே வந்திருக்கிறோம், ஒரு பயணத்திலே வந்திருக்கிறோம். பெருமானார் களைப்போடு இருக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய தூக்கத்தை நாம் குழப்பக்கூடாது என்ற அடிப்படையிலே தன்னுடைய வருத்தத்தை தாங்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய கண்களில் இருந்து அவர்களையே அறியாமல் கண்ணீர் துளிகள் பெருமானாருடைய கன்னத்திலே விழுந்த அந்த நேரத்தில் பெருமானார் விழித்துக் கொள்கிறார்கள். அபூபக்கர், என்ன நடந்தது உங்களுக்கு என்று கேட்ட நேரத்தில், யா ரசூலல்லாஹ், எல்லா துவாரங்களையும் மூடிவிட்டு ஒரே ஒரு துவாரம் மூட முடியவில்லை, காலை வைத்து அமர்த்தி கொண்டிருந்தேன், அதிலிருந்து ஏதோ விஷஜந்து ஒன்று தீண்டு விட்டது நாயகமே என்று சொன்ன அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேரத்தோடு என்னை நீங்கள் எழுப்பாட்டி இருக்க கூடாதா, முன்னதாகவே என்னை எழுப்பாட்டி இருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உமிழ் நீரை எடுத்து அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலிலே வைக்கிறார்கள், அந்த இடத்திலே வைக்கிறார்கள். வருத்தம் அப்படியே சுகமாகின்ற அந்த விடயமெல்லாம் அங்கே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே இந்த நிலைமையில் அந்த குஃபாரிகள், பெருமானாருடைய வீட்டை சுற்றி இருந்த குஃபாரிகள், அவர்கள் நடுநிசியான பொழுது அங்கே பெருமானார் தப்பித்து விட்டார்கள். அந்த விரிப்பிலே படுத்துக் கொண்டிருந்தவர், தூங்கிக் கொண்டிருந்தவர் அலி இப்னு அபீ தாலிப் என்கின்ற அந்த செய்தியை அறிந்து கொள்கிறார்கள். கோபம் மேலிடுகிறது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க வேண்டும். இங்கே கூப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், இதோ நாம் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு செய்கிறோம். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையவும் தலையை வெட்டி கொண்டு வருகிறாரோ, அல்லது உயிருடனோ அல்லது பிணமாகவோ அவர்களில் ஒருவரை யார் கொண்டு வருகிறாரோ, ஒரு தலைக்கு 100 ஒட்டகம் தருவோம். அன்று அதாவது அந்த அரேபியர்களிடத்திலே விலை மதிக்க முடியாத சொத்து என்று வர்ணிக்கப்பட்ட அந்த ஒட்டகம், 100 ஒட்டகம் ஒரு தலைக்கு தருவோம், அந்த 2 பேர்களையும் கொண்டு வாருங்கள் என்ற பகிரங்க அறிவிப்பை செய்கிறார்கள். இப்போது எல்லோரும் அந்த ஒட்டகத்துக்கு ஆசைப்படுகிறார்கள். நான் பெருமானாரை பிடித்து கொடுக்க வேண்டுமே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பிடித்து கொடுக்க வேண்டுமே என்று எல்லோரும் ஆத்திரப்பட்டு அங்கே படையெடுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கிருந்தவர்கள் அவர்களில் கால் தடங்களை வைத்து, இந்த மனிதர் தான், இந்த நிறையுள்ள இந்த எடையுள்ள மனிதர் தான் இதிலே பயணித்திருப்பார் என்று கால் தடங்களை வைத்து அடையாளம் காணக்கூடிய நிபுணர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அங்கே புறப்படுகிறார்கள் பெருமானாரை தேடி. கடைசியில் இறுதியாக சௌர் என்கின்ற பெருமானார் ஒளிந்திருந்த அந்த குகையை முற்றுகையிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உள்ளே அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். வந்தவர்கள் அந்த குகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ வந்து விட்டார்கள், இதோ குனிந்து பாருங்கள், எதிரிகளினுடைய கால் பாதங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த எதிரிகள் குனிந்து இந்த குகையை உற்று நோக்குவார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களை கண்டுவிடுவார்கள் நாயகமே என்று சொன்ன நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர், நாங்கள் 2 பேர்களும் மாத்திரம்தான் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? எங்களோடு 3வது ஆளாக அல்லாஹ் இருக்கிறார், பயப்பட வேண்டாம். லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார், பயப்படாதீர்கள் என்று அதாவது ஆறுதல் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, குஃபாரிகள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த குகையினுடைய வாசலில் அல்லாஹ் சிலந்தியை, அந்த வலையை பின்ன வைத்து விட்டான்.
சிலந்தியின் மூலமாக வலை பின்னப்பட்டிருக்கிறது, ஒரு புறா முட்டையிட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உள்ளே நுழைய பார்த்தவர்கள் யோசித்தார்கள், இங்கு யாருமே வந்திருக்க மாட்டார்கள், அப்படி வந்திருந்தால் இங்கே சிலந்தி வலை இருக்காது, அறுத்து விட்டு உள்ளே போயிருப்பார்கள். சிலந்தி வலை காணப்படுகிறது, புறாவும் முட்டையிட்டிருக்கிறது, இங்கே மனித நடமாட்டம் இல்லை, நாம் சென்று விடுவோம் என்று திரும்பி விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இதற்குள்ளால் பலவிதமான ஏற்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதற்காக அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் அந்த சௌர் குகையை தங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு குடிபானம் கொண்டு வருவதற்காக, அதாவது ஆமிர் இப்னு ஃபுகைரா என்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அடிமையாக இருந்த அந்த மனிதரை நியமித்திருந்தார்கள். அவர் என்ன செய்வார்? அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு, அதாவது மக்ரிபு நேரமானதற்கு பின்னால், அதாவது இருட்டு பட்டதற்கு பின்னால் ஆடுகளில் இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து 2 பேர்களுக்கும் கொடுப்பார். அதற்கு இடையில் மக்காவில் உள்ள செய்திகளை தூது கொண்டு வருவதற்காக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்கின்ற அவரை நியமித்திருந்தார்கள். அவர் என்ன செய்வார்? காலை பொழுதிலே, அதாவது மக்ரிபுக்கு பின்னால வந்து சுபஹுக்கு முன்னால வெளியேறி விடுவார். அங்குள்ள தூதுகளை கொண்டு வந்து சொல்லிவிட்டு அவர் சென்று விடுவார். செல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வந்துவிட்டு சென்ற அந்த காலடிகள் தடங்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த ஆமிர் இப்னு ஃபுகைரா என்கின்றவர் காலையிலே நேர காலத்தோடு ஆடுகளை அவர் சென்ற வழியாக அதை மேய்த்து செல்லுகின்ற பொழுது அவருடைய கால் தடங்கள் அப்படியே அழிந்துவிடும். இப்படி பலவிதமான ஏற்பாடுகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்குள்ளால் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடை கொண்டு வரக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்து அவர்கள் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படி பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணம் இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியாகிவிட்டார்கள் என்ற செய்தி மதீனா நகரிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கேள்விப்பட்டதும் சந்தோஷப்பட்டார்கள். எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய இடத்துக்கு ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்களே என்ற ஆனந்தம், சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்களாம்? காலை பொழுதிலே வந்து அந்த மதீனா நகரினுடைய எல்லைப்புறம் அந்த ஓரத்திலே நின்று கொண்டு பெருமானார் வருகிறார்களா என்பதை அவர்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்திருப்பார்களாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மதீனா நகருக்கு வருகின்ற நேரம் எல்லா மக்களும் ஒன்று கூடி, மக்காவிலே சொல்லப்படுகிறது, மக்காவில், அதாவது மதீனாவில் பெருமானார் நுழைந்த அந்த நாளை போன்ற இன்பமான நாள் வேறு எந்த நாளும் கிடையாது. மதீனா வாசிகளுக்கு, மதீனா நகரை சேர்ந்தவர்களுக்கு அப்படி ஒரு இன்பம், அப்படி ஒரு சந்தோஷம். மதீனா நகரில் உள்ள எல்லா தெருக்களிலும் தக்பீருடைய முழக்கம். அது மட்டுமல்ல, அங்கிருந்த சிறுமிகள் எல்லாம் தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா என்கின்ற கஸீதாவை படித்து பெருமானாரை வரவேற்று தன்னுடைய அந்த சொந்த நாட்டுக்குள், சொந்த இடத்துக்குள் வரவேற்றுக் கொண்டார்கள். இப்படியான நிகழ்வுதான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நேரம் போய்கொண்டிருக்கிறது. பல விடயங்கள் இதற்குள்ளால் இருந்தாலும் நேரம் போய்கொண்டிருப்பதினால் இந்த விடயங்களை நாம் படிக்க வேண்டும், ஹிஜ்ரத்தினுடைய விடயங்களை நாம் அறிய வேண்டும். அதே போன்று நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டு எங்கிருந்து உருவானது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே நான் சொன்னது போல ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகப்படுத்தினார்கள். பெருமானார் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதை வைத்து அந்த வருடத்தில் இருந்துதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்பட்டு வருகிறது என்ற விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து நாம் முஹர்ரம் மாதத்திலே, இஸ்லாமியர்களுடைய புது வருடத்தினுடைய துவக்க மாதம் என்று வர்ணிக்கப்படுகின்ற முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திலே மிக முக்கியமான ஒரு, அதாவது இபாதத் தான் இந்த பிறை 10வது நாள் ஆஷூராவுடைய அந்த நோன்புடைய தினம். எங்களுக்கு தெரியும், நாளை மறுதினம் ஆஷூராவுடைய அந்த நோன்புடைய தினம், நாளைய தினம் தாசுஆ என்கின்ற அந்த நோன்புடைய தினம். இந்த 2 நோன்புகளையும் நான் நோட்பதற்கு முயற்சி செய்வோம். நாளையும் நாளை மறுதினமும் தாசுஆ ஆஷூராவுடைய அந்த நோன்புகளை நோட்போம். இந்த நாளில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். எனவே அதை நன்றி செலுத்தும் முகமாக இந்த நோன்பு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவர்களும் இந்த நோன்பை நோற்று நல்ல பல அமால்களை அடைந்து கொள்வோம், நல்ல பல நன்மைகளை அடைந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. நம்முடைய மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய இறுதி முடிவை இறுதி நேரத்தை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமா தையிபாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.